ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/2/2026க்கான கேரளா நாட்டு சாணக்கிய சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான கெஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்த வச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணீங்க. நான் அந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாந்து வந்து பார்த்தீங்கன்னா 2018, 19 சரிங்களா. ஸோ அப்போலேருந்தே இந்த மாதிரி குரூப் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறத தான் நான் வந்து விட்டுட்டேன். நமக்கு தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி ஆகும் தான் மறுபடியும் நான் வீடியோ சொன்னேன். இதுக்கு மேற்கொண்டும் பணம் கொடுத்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க சரிங்களா. இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 235 சரிங்களா. நம்ம 3553 ஃபாலோவிங்கில் கொடுத்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3553 நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள ஃபாலோவிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதனால் 40, 45, 90 இப்போது இந்த மாதத்தில் ஒரு 2 வின்னிங் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 7 செட்டு வரும்போது 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு செட்டு எடுத்து ட்ரை பண்ணியிருந்தா கூட ரூ. 16 வந்துச்சு சரிங்களா. ஒரு மாத சம்பளமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இன்னும் 16,000த்துக்கு சம்பளத்துக்கு கீழே உள்ளவங்க கூட எவ்வளோ பேர் இருக்காங்க. மாதம் 10,000, 9,000 வாங்குறவங்க கூட மாத சம்பளம் உள்ளவங்க இருக்காங்க. நமக்கு இது 16,000 கிடச்சதா ஓகேன்னு சொல்லி அந்த மாதம் ஸ்டாப் பண்ணிடுங்க. திரும்ப வரதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே வராதீங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இழுத்துட்டு வந்து அடுத்த மாதம் வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டில் வரதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. புரிஞ்சுட்டு கேம் விளாடுங்க. ஓரளவு நமக்கு அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா அந்த மாதம் ரெஸ்ட்டு விட்ருங்க. போட்டு நீங்கள் பதட்டப்பட்டு உட்காந்துருக்காதீங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கொஞ்ச நாள்லேயே நமக்கு ஒரு வின்னிங் கிடச்சிருச்சா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அந்த மாதம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. ரொம்ப நல்லா வருது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போடலாம். இல்லைனா விட்ட வேண்டியதான் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2 ஃபாலோவிங் நம்பர் எடுத்து ப்ராப்பராக எடுத்து டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடச்சிரும். அதோட நிப்பாட்டிக்கங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக அடுத்த மாதம் ஃபாலோவிங் நம்பர் என்ன நம்பர் கிடைக்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு நமக்கு இன்றைக்கி போட்டே ஆகணும்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க சரிங்களா. ஃபாலோவிங் நம்பர் வருதா, வரதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், உள்ளே வாங்க இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, உள்ளே வாங்கன்னு சொன்னால் போகிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இந்த ஃபாலோ நம்பர் இந்த மாதிரி அடித்து இந்த நம்பர் வரப்போகிறேன்னு நம்மள்ட்ட சொன்னால் மட்டும் தான் நம்ம உள்ளே போகணும் சரிங்களா. மற்றபடி சும்மா நம்ம போய் போட்டுருந்தோம்னா காசு தான் வேஸ்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுட்டு விளையாடுங்க சரிங்களா. இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு மாடல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு சரிங்களா. அப்போது இதுக்கப்புறம் 40, 45, 90 அப்படி நம்பரு ஏபிஎஸ்சியில் மாற்றி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நமக்கு 29 டிஏ போர்டு 29 வந்திருக்கு. 29 வந்துச்சுன்னா 29 அல்லது 92 எது வந்தாலுமே 20/02 நமக்கு வரணும் சரிங்களா. இப்போ இந்த நம்பர்ஸும் இருக்குது, இதுவும் இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. 20/02 நமக்கு கம்பல்சரி வரணும். அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோன்னா 3, 2 அடிச்சிட்டாங்க. மறுபடியும் 3, 2 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 40, 45, 90 திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் சரிங்களா. ஸோ இந்த 2 பேருமே நீங்கள் எப்படி எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, ஒவ்வொரு செட்டாக ஏற்றிட்டு போனாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எப்படி எந்த அளவு அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா எத்தனை நாள் நமக்கு இழுத்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வச்சு கொண்டு போகணும் சரிங்களா. ஒரு சில பேர் போன மாதமே நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார் லாஸ் அப்படின்னு. ஃபாலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லாஸே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. வர வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்போனா தான் நம்ம அதை ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. நம்ம ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதான் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது. 1, 2, 3ன்னு சொல்லிட்டு போங்க. 30, 50 அடுத்து 10 அப்புறம் 5 அப்புறம் 2 இப்படி வராதீங்க தயவுசெய்து சொல்லிட்டேன். நான் பேசுனது நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே 100 போடுறது, அப்புறம் 50 போடுறது, அப்புறம் 30 போடுறது, வர அன்றைக்கி 2 செட்டு இல்லாட்டி 5 செட்டு போடுறீங்க. அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. ஏன் நீங்கள் இங்கேருந்து 1, 2, 3, 4, 5ன்னு கொண்டு போனால் இந்த 50 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகலாம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் 50 செட்டுக்கு வந்தீங்கன்னா ரூ. 50,000 என்ன ஆச்சு? அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். நீங்கள் 50 செட்லேருந்து 2 செட்டுக்கு வரக்கூடாது சரிங்களா. ஸோ ஃபாலோ நம்பர் இதுதான் 20/02. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 20/02 40, 45, 90. அது இல்லாமல் நமக்கு ஆல் போர்டில் 1, 5 வந்திருக்கு. போர்டு எடுத்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2, 7 ஏ போர்டு அண்டு பி போர்டில் வரும். தனியாக போர்டு பிளேஸ் ஆனீங்கன்னா போர்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா.
ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் உள்ள டிஏ போட்டு பாருங்கள். 5 5 10, 10க்கு ஒரு 0, 1 8 9, 9க்கு ஒரு 9, 7 1 8, 8க்கு 8, 7 8 5, 5க்கு ஒரு 5, 3 5 8, 8ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 3ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பரு, 9ஆம் நம்பருக்கு 9, 2ஆம் நம்பருக்கு 2, 8ஆம் நம்பருக்கு ஒரு 8. ஸோ இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படி நம்பரு மேட்சிங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ஆல் போல்டுக்கு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த பேட்டர்ன் சொல்கிறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இந்த வருஷத்தில் இல்லை. சரிங்களா? ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது தொடர்ந்து ஏ போர்டு சரிங்களா? தொடர்ந்து ஏ போர்டு 8 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்புடின்னா 27 72 அப்படிங்கிற நம்பர் வரும். சரிங்களா? ஸோ இப்போ கூட நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிங்க. ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பழைய சார்ட் வச்சுருந்தீங்கன்னா ஏ போர்டில் மட்டும் 8 8 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 27 72 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். சரிங்களா? அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த நம்பரும் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே நமக்கு இந்த மாதத்தில் டிஏ போர்டு 93க்கு நமக்கு 93 அடிச்சிட்டாங்க. 32க்கு 32 இங்கே அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நமக்கு கேப் விடாமையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி வரல அப்படின்னாலும் நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நமக்கு 8 அப்படி நம்பர் இருக்கிறதுனால இந்த நம்பர் சொல்கிறேன். சரிங்களா? 2ஆம் நம்பர் 278 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே 93க்கு ஏசி 93, 23க்கு நமக்கு ஏபி 23 வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்துச்சு அப்படின்னா பிசியில் 27 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? அப்போது 827 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2ஆம் நம்பரும் எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போது நமக்கு இந்த 3 9லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் அப்படியே இறக்கிட்டாங்க. 2 9லேருந்து 2ஆம் நம்பர் அப்படியே இறக்கிட்டாங்க. திரும்ப இந்த 2 9லேருந்து 2ஆம் நம்பர் இறக்கிட்டாங்க. இப்போ 2 3லேருந்து ஒரு நம்பர் இறக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே பி போர்டில் வைக்கிறோம். அது இல்லாமல் நமக்கு 1 5 வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 2 அல்லது 7 வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் 27 நம்ம ஏபியில் வைக்கிறோம். 278 சரிங்களா? 278 இந்த நம்பர் பிசிக்கு வந்துச்சுன்னா 872 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 872 278 இந்த 2 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 35 அப்படிங்கிற நம்பர் வந்ததுனால சொல்கிறேன். நமக்கு 5 நம்பர் ப்ளஸ் பண்ணி அல்லது மைனஸ் பண்ணி அடிப்பாங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 60 சரிங்களா? இந்த 60 60ல் 5 நம்பர் கம்பேர் பண்ணோம்னா 55 வந்துருக்குங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20 20ல் 5 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 15 வந்துருக்குங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 35ல் 5 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 40 மைனஸ் பண்ணோம்னா 30. ஸோ 30 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் 40 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40ல் 5 நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 35 கரெக்டாக வந்துருக்குங்களா? ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே மேலே உள்ள நம்பரை நம்ம அப்படியே 740 அப்படிங்கிற நம்பரை நான் அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? இங்கே 9ஆம் நம்பருக்கு பவர் பண்ணி 4ன்னு வச்சுருக்காங்க. இங்கே 6ஆம் நம்பருக்கு 1 அப்படிங்கிற நம்பர் வச்சு 1740 அப்படிங்கிற நம்பரே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 1740 அதே மாதிரி இங்கே 10 20ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 30ன்னு வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 10 20 30 35 அப்படின்னு சொல்லி கேம் முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? 30 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 30 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிறதுனால 830 830 அப்படிங்கிற நம்பர் வரும்பொழுது 98 30 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மொத்தமாக நம்ம வந்து பார்த்தோன்னா 827 அதே மாதிரி 278 சரிங்களா? மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தேன் 827 சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்த 740 830 இது ரெண்டும் நமக்கு சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? ஸோ பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோவிங் நம்பர் மறந்துடாதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 20 0 2 1
அதே மாதிரி இப்போ இன்னையிலேருந்தே 40, 45, 90 ஏபிஎஸ்சியில் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ அப்படிங்கிறது லாஸ் கிடையாது. நீங்கள் 1, 2ன்னு ஏற்றுறப்போ உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது சரிங்களா. நீங்கள் வந்து அதிகமாக போட்டு கம்மி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிச்சின்னா விட்டுருங்க. அடுத்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வரும்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இதுலேயே ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நமக்கு இப்போ எடுத்துக்காட்டு ஒருத்தவங்களுக்கு என்ன நடக்கும்னு பாருங்கள். கரெக்டாக இந்த மாதம் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே அந்த ஃபாலோவிங்கில் ஒரு ரூ. 16 வின்னிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 18ஆம் தேதி போல் ஒரு ஃபாலோ நம்பர் கிடைக்கிது அப்படின்னா அது இந்த மாதத்துக்குள்ளேயே வருதுன்னு எடுத்து ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்துலேயே வந்துடும், பிரச்சனை இல்லை. ஒரு சில மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வருவோம். ஏன்னா நமக்கு இப்போ இந்த 35 வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம். இந்த மாதம் ஃபஸ்ட்டில் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துரும். நீங்கள் முன்னாடியே நான் வந்து நீங்கள் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு 15 to 20 ரூபா வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த மாதம் விளையாண்டுக்கலாம். சம்பளம் மாதிரி எடுத்துகிட்டு விட்டுறணும். இதிலே பெருசாக ஆசைப்பட்டிங்கன்னா இருக்கிற காசு நமக்கு சின்னதாக போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா. டெய்லி கெஸ்ஸிங் போடுறது நீங்கள் போட்டே ஆகணும் சார். இந்த சிங்கிள் நம்பர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 827ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் விளையாண்டுட்டு போங்க, போதுமானது. அதுவும் உங்களால் போட்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த நம்பர்லாம். அப்படி இல்லைன்னா ஃபாலோ நம்பர் எடுத்துட்டிங்கன்னா என்னோடய சேனலில் யார் சேனலும் யாரையும் பார்க்காதீங்க. ஒரு வின்னிங் வாங்கிட்டிங்கன்னா விட்டுருங்க. அடுத்த மாதம் பார்த்துக்குங்க. ஒரு வின்னிங் வாங்கிட்டிங்கன்னா விட்டுருங்க. அடுத்த மாதம் விளையாடுங்க, போதுமானது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.